கத்திரிக்காய் வச்சு வெறும் 8 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம், சூடான சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இதை ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் இந்த ரெசிப்பியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கத்திரிக்காய் நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூச்சி இல்லாததாக பார்த்து நீங்கள் வாங்க முடியாது. அதனால் கட் பண்ணும் போது இப்படி கட் பண்ணோன்னா பூச்சிகள் இருந்தாலும் நமக்கு தெரியும். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கத்திரிக்காய் செய்யும் போது நல்லெண்ணெய் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பூண்டும் வெங்காயம் சேர்க்க போகிறோம். பூண்டு நான் தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன். விருப்பம் இல்லாதவங்க தோலை எடுத்துகிட்டு தட்டி வச்சுக்குங்க. வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரும்போது இந்த பூண்டோட வாசமும் வெங்காயம் வாசமும் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ இதில் நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணதை போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூளை நீங்கள் வெங்காயத்தோடு போடும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லா கத்திரிக்காயிலையும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாலே போதும். கத்திரிக்காய் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா நான் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் தான் ஆகுது. சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக. இப்போ இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இது கூட பன்னீர் சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பன்னீர் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கத்திரிக்காவை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த பன்னீருக்கு மேலே அந்த 1 ஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள், லாஸ்ட்டு தேங்காய் துருவல் 1 பொடி நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரும் தேங்காயெலாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் கூடயே எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமும் இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு தேங்காயெலாம் வெந்து ஒரு மணம் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். இடையில வேணும்னா ஒரு முறை நீங்கள் கிளறி மட்டும் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கத்திரிக்காய் போட்டிருக்க ஃபீலே இருக்காது. ஏன்னா நம்ம பன்னீரும் சேர்த்துருக்கிறதுனால சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரச சாதம், சப்பாத்தி கூட நீங்கள் ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. பன்னீரோட கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது அழகாக சாப்பிட்ருவாங்க. சூடான சாதத்தில் கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.